அனைவருக்கும் வணக்கம். ஒனிடா ஏசி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது சர்வீஸ் பார்த்திங்கன்னா சம்மருக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி முழுமையான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இருக்க அந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு இருக்குது. ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் ரூமில் இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது ஒரு விதம்னு சொல்லலாம். அதாவது காற்றுல இருக்க டஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த இடத்துல வந்து அது ஸ்டாப் பண்ணிக்குது. இதுக்கு மேலே வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி பியூர் ஏர் வந்து உள்ளே போய் அந்த காயில் இருக்கக்கூடிய கூலிங்னால் ரூமில் இருக்க ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி இது வழி கூலிங் வந்து ஃப்ளோ பண்ணுது. சரிங்களா? இதை வந்து ஒரு ப்ராசஸ், இது ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கும். உள்ள கூல் ஏர் வந்து உள்ளே வரும், ரூமில் இருக்க ஹீட் ஏர் வந்து இதில் ஃபில்டரில் போயிட்டு அந்த ஏர் வந்து ஃபியூரிங் ஆகிட்டு அதுக்குள்ளே சுத்தமான காற்று போய் அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் ஆகி கூலிங் ஆகிட்டு உள்ளே தருது. இது ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏசி ஃபாலோவில் இருக்கும்போது இந்த ஃபில்ட்ரு வந்து 4 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கோ ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஒரு சர்வீஸ் பண்ணும்போது அது எந்த மாதிரி சர்வீஸ் அப்படிங்கிறது பொறுத்து அதோடைய ஒரு 4 மாதத்தில் பண்ணுறதா இல்லை 6 மாதத்தில் பண்ணுறதா உங்களுடைய யூஸிங் பொறுத்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஏசி யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய கரண்ட் பில்லையும் வந்து கம்மி பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சர்வீஸ். இப்போ இதை எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம். உள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உள்ளே வந்து பிளாக் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வந்து தான் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வந்து அதை பார்த்து அதில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் இருக்கா, ஆம்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுக்குதா, இதுக்கு போகக்கூடிய கரண்ட்டு கரெக்டாக எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஏசி சர்வீஸ் இன்ஜினியரால் தான் அதை வந்து பார்த்து செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இப்போ ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வந்துட்டார், ஏசியை சர்வீஸ் பண்ணிட்டார், ஒரு குவாலிட்டியான ஒர்க்கு கொடுத்துட்டாரு, மீட்ரு வச்சு எல்லாம் செக் பண்ணும்போது அதுக்கான ரீடிங் வந்து உங்களுக்கு பார்த்து அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவார். ஸோ அப்போ இந்த ஒரு 4 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சர்வீஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த டஸ்ட்டு தான் நீங்கள் வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து இதில் எடுத்துகிட்டு வர்றது, ஏர் ஃபில்ட்ரேஷன் பண்ணுது. இந்த டஸ்ட்டு தான் நீங்கள் மறுபடியும் அளவுக்கு அதிகமாக அதில் சேர்ந்துச்சுன்னா அந்த ஏர் வந்து இழுத்து உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு வழி இல்லாமல் இதே டஸ்ட் அது வந்து காயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும். அப்படி எடுத்து வந்துச்சுன்னா அதில் வந்து அதாவது இதுக்குள்ளே எடுத்து வந்துச்சுன்னா இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே எடுத்து வந்துச்சுன்னா இதில் வந்து வாட்ரு வந்து இருக்கும், அதாவது ஸ்வெட்டிங் வாட்ரு வந்து இருக்கும். அதில் கிருமி ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிருமி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிருமிகள் எல்லாம் வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ரூமில் வந்து ஒரு சில பாக்டீரியாக்கள் வந்து உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக ஏசி இருந்துடும். ஸோ அதனால் சர்வீஸ் வந்து மஸ்ட்டாக நீங்கள் தந்தாகணும். நான் நிறைய என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சில வாடிக்கையாளர் சொல்லியிருக்காங்க, 1 வருஷமாக நான் எந்த சர்வீஸும் பண்ணதில்லை, ஏசி நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ கை வச்சதும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வந்ததும் கை வச்சதும் அதில் ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர் மத்தியில் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி டஸ்ட்டு பிளாக் அதிகமாக அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து மாறிட்டே இருக்கும். அப்படி மாறிச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பரான கூலிங் எஃபிஷியன்சி கிடைக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த எஃபெக்ட்டுக்கும் அப்புறமா போக போக உங்களுடைய கூலிங் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்காது. கரண்ட் பில் வந்து அதிகமாக கட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு 4 மாதம் 6 மாதம் ஒன் டைம் சர்வீஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒன் டைம் இப்போது 2000 ரூபா வர வேண்டிய கரண்ட் பில் நான் மினிமம் சொல்கிறேன், அதுக்காக அவ்வளோ எல்லாம் வரப்போகிறது கிடையாது. ஸோ யூஸ் பண்ணுறதை பொறுத்து வேரியபிள் இருக்கும். சரிங்களா? நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு 2000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 3500 ரூபா கட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு 4 மாதத்தில் ஒரு சர்வீஸ்க்கு வந்து
ஒரு அதிகபட்சம் ஒரு 1500 சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு 1500 வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் போடலாம். அது என்ன மாதிரி சர்வீஸ்னு பொறுத்து இருக்குது. அதோடைய கண்டிஷன் பொறுத்து அதோடைய சர்வீஸ் சார்ஜ் வேரியபிள் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாதத்துக்கு உங்களுடைய கரண்ட் பில் வந்து ரொம்ப கம்மியாகும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ 2000 கட்டிகிட்டு இருக்க இடத்துல நீங்கள் 3500 கட்டிகிட்டு இருப்பீங்க. அதில் 1500 உங்களுக்கு லாபமாக வந்து சேரும். ஸோ அப்போ 3 மாதத்துடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய லாபமே ஒரு 4000 வரைக்கும் இருக்கலாம். உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். 4000 வரைக்கும் உங்களுக்கு லாபம் வந்து சேரலாம். ஸோ அது வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக வச்சுக்கிறது சேஃபு, உங்களுடைய உடம்புக்கும் ஆரோக்கியமானது. ஒரு இந்த அளவுக்கு டஸ்ட் இருந்து இந்த டஸ்ட்டு போயிட்டு காயிலில் பிளாக் ஆகிடுச்சு, அந்த பிளாக் வந்து அப்படியே நீங்கள் ரீசர்க்குலேஷன் பண்ணிகிட்டே இருக்குது, ரூமு ஃபுல்லாக சில்னஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா ஸோ அதனால நோய் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக ஏசியில் மஸ்ட்டாக நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஏசியோட லைஃப்பும் வந்து 10 இயர்ஸ் அவங்க வாரண்டி கொடுக்குறாங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே வரும். ஏசி வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே வரும். நான் நிறைய கஸ்டமரை வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து மினிமம் ஒரு 14 இயர்ஸ் ஆகுது ஏசி ரன்னிங்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டியான சர்வீஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம விரும்பி செய்துட்ருக்கனால இதை பற்றி ஒரு ஸ்பீச் வந்து பொது இடத்துல சொல்லணும்னு தோணிச்சு. அதனால் இந்த பதிவை வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.